பொதுவா அதுக்கு சுருக்கமான அர்த்தம் வந்து ஜிக்ஞாசா அப்படின்னா அறியணும் என்கிற தீவிரமான ஆசை. தீவிரமான ஆசை அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்ல நினைச்சா ஒரு சா போட்டுட்டா போதும். தீவிரமான ஆசைன்னு சொல்லணும்னு நினைச்சா சமஸ்கிருதத்தில் ஒரு சா போடணும். உதாரணத்துக்கு விடுதலை அடையணும், மோட்சம் அடையணும் அப்படின்னு தீவிர ஆசை இருந்தா முமுக்ஷா. மோட்சம் அடையணும்னு தீவிரமான ஆசை இருந்தா முமுக்ஷா. அறிஞ்சுக்கிடணும் அப்படின்னு தீவிர ஆசை இருந்தா ஜிக்ஞாசா. தாகம், தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தீவிர ஆசை இருந்தா பிபாசா. பசிக்குது, சாப்பிடணும் அப்படின்னு தீவிர ஆசை இருந்தா புபுக்ஷா. இப்படி சா போட்டு முடிப்பாங்க. சன் அந்த பிரத்யம் அப்படின்னு கிராமட்டிக்கலா அதை சொல்லுவாங்க. இந்த சன் அப்படிங்கிறது சேரும் போது உதாரணத்துக்கு ஞா அப்படின்னு அறிகிறது, அது கூட சன் அப்படிங்கிறது சேர்ந்த உடனே அது இந்த ஞாவை ஜிக்ஞா அப்படின்னு மாத்திரும். அப்புறம் இந்த சன் சாவா மாறிடும். அப்புறம் அது ஆ அப்படிங்கிற விகுதி சேர்ந்து ஜிக்ஞா சா அப்படின்னு மாறிடும். இத மாதிரி புஜ் சாப்பிடுறது, அதை புபுக்ஷ் அப்படின்னு மாத்திடும். அப்புறம் சா சேர்ந்து புபுக்ஷா. முச் மோக்ஷம், அதை முமுச் அப்படின்னு மாத்தும். அப்புறம் சா சேர்ந்து முமுக்ஷா அப்படின்னு மாறும். அப்ப சா அப்படின்னு வந்ததுன்னா தீவிரமான ஆசை. இந்த ஆசை எப்படி தீவிரமா இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு தீவிரமா இருக்கணும்னு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா கைவல்ய நவநீதன் ஒரு புக் இருக்கு. தமிழில் உள்ள ஒரு வேதாந்த பிரகரணம், கொஞ்சம் தத்துவ போதம் அல்லது விவேக சூடாமணிக்கு அதுக்கு சமமான ஒரு தமிழ் புத்தகம். அதுல ஆசிரியர் சொல்லுவார், ஒரு தலையில தீ பிடிச்சிட்டு அவன் ஒரு குளம் குட்டை எங்கேயாவது கிடைக்குமான்னு எப்படி தேடி ஓடுவான். அது மாதிரி ஒரு தீவிரம். தீவிரம்னா அப்படி ஒரு தீவிரம் இருந்தா அதுக்கு தான் ஜிக்ஞாசா. அப்ப ஜிக்ஞாசா ஒரு ஆளுக்கு வந்ததுன்னா ராத்திரி பகல் கிடையாது, மார்த்தாண்டமா இல்ல மெட்ராஸா ரிஷிகேஷான்னு கிடையாது. எங்க ஞானம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி அங்க ஓடிடுவாங்க. ராத்திரி பகலானாலும் ஓடிடுவாங்க. அது யாரு வாயில இருந்து வந்தாலும் கேட்க ஓடிடுவாங்க. எந்த இடத்துல இருந்து வந்தது கேட்க வந்தாலும் கேட்க ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது வந்ததுன்னா நமக்கு ஜிக்ஞாசா வந்துட்டுதுன்னு அர்த்தம். அனஸ்வரால மட்டும் எனக்கு ஃப்ரீயா இருக்கும் போது சொன்னாங்கன்னா வந்து கேட்டுக்கிடு அப்படின்னு வந்தா அது வெறும் ஞா, ஜிக்ஞாசா இல்ல. அந்த மாதிரி முமுக்ஷா ரொம்ப தீவிரத்தை காட்டக்கூடிய அந்த வார்த்தை அது ஜிக்ஞாசா. அதை பத்தி இன்னும் சொல்றதா இருந்தா ரெண்டு முக்கியமான நூல்கள் அந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. நமக்கு 6 தர்சனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது வேதத்துக்கு ஒரு 6 விதமான விளக்கம் வச்சிருக்க. அது வந்து நியாயம், வைசேஷியம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, அப்படி 6 தர்சனம் இருக்கு. இந்த 5 பேரும் தப்பு, சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது 6வது உத்தர மீமாம்சா. இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிறது உத்தர மீமாம்சா. உத்தர மீமாம்சாக்கு இன்னொரு பேரு தான் வேதாந்தம். உத்தர மீமாம்சாவுக்கு இன்னொரு பேரு தான் ஞானம், ஞான யோகம், ஞான காண்டம். இதெல்லாமே உத்தர மீமாம்சாவுடைய பேர் தான். அதாவது வேதத்தினுடைய இறுதி பகுதியை, உத்தர பகுதியை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நூலுக்கு உத்தர மீமாம்சா பேர். மீமாம்சானா ஆராய்ச்சி, ஆராய்ச்சினா மரியாதையோட. இப்போ 2 2 4, அது எப்படி 2 2 4 இருக்க முடியும் அப்படின்னு யாரும் தொடங்குறது இல்ல. 2 2 4 ஏன் சொன்னா அப்படின்னு ஒரு சயின்ஸ் அப்படித்தானே, ஒரு தியரி சொல்லுவாங்க. அந்த தியரி சரியா இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது தப்பாதான் இருக்கும் நினைச்சுக்கிட்டு ஆராய்ச்சி தொடங்க மாட்டாங்க. அந்த மாதிரி சாஸ்திரம் இப்படி சொல்லுது, இந்த மாதிரி சொல்லி இருக்கு, அது எப்படி சரியா இருக்கலாம், இந்த இடத்துக்கு வித்தியாசம் இருக்கு, ஏன் இந்த வித்தியாசம் வருது அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட முயற்சி பண்றதுக்கு ஆராய்ச்சிக்கு மீமாம்சான்னு பேரு. வேதத்தினுடைய பூர்வ பாகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு பூர்வ மீமாம்சா, வேதத்தினுடைய உத்தர பாகத்தை ஞான யோக பகுதியை, ஞான காண்ட பகுதியை ஆராய்ச்சி பண்றதுக்கு உத்தர மீமாம்சான்னு பேரு.
இந்த ரெண்டு பேருமே அது ரெண்டுக்கும் ரெண்டு புக் இருக்கு. ஒன்று வந்து ஜைமினி சூத்திரம் அப்படிங்கிறது, இது வந்து பூர்வ மீமாம்சா சூத்திரம்னு சொல்லுவாங்க. உத்தர மீமாம்சா சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரம்னு பேர். இந்த ரெண்டு பேருமே முதல் சூத்திரம் எப்படின்னா அத்தாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிக்கும். இனி தர்மத்தை குறித்து அறிய தொடங்குவோம். அத்தாதோ தர்ம ஜிக்ஞாசா, இனி தர்மத்தை குறித்து அறிய தொடங்குவோம். அதுல ஒரு கிருத்திரமும் இருக்கு, இலக்கணம் அதுல போச்சதுன்னா அதர்ம ஜிக்ஞாசா. சரியா மட்டும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? களவும் கற்றுவருன்னு சொல்லியிருக்கு. தப்பையும் தெரிஞ்சுக்கோ, அப்பதான் அதுவே மாட்ட மாட்டேன். சரியா தெரிஞ்சு கடைபிடிக்கணும். ஆனா தப்பு தெரியலைன்னா ஒருவேளை தெரியாம அதை போய் கடைபிடிச்சிட்டு என்ன பண்ணுது? அதனால தப்பையும் தெரிஞ்சுக்கோ, சரியும் தெரிஞ்சுக்கோ. ஒரே சூத்திரம், ரெண்டு அர்த்தம் எடுக்கலாம். தப்பையும் தெரிஞ்சுக்கோ, சரியும் தெரிஞ்சுக்கோ. அத்தாதோ தர்ம ஜிக்ஞாசா அத அதர்ம ஜிக்ஞாசா. அடுத்தது பூர்வ மீமாம்சா. இது உத்தர மீமாம்சா. அதுல என்ன முதல் சூத்திரம் என்ன? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, நாம பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளுவோம் அப்படின்னு அது ஆரம்பிக்குது. இது வரைக்கும் என்ன நம்ம பண்ணி வாழ்க்கையை வீணடிச்சாச்சு. இனியாவது நல்ல புத்தி வரட்டு, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கோ, உருப்படு வாழ்க்கையில அப்படின்னு. அத்தாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, இனி நம்ம பிரம்மனை குறித்து ஆராய்ச்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது முதல் சூத்திரம் ஜென்மாத்யஸ்ய யதஹ, யாரிடமிருந்து பிறவி, அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் இருக்கோ அவர் தான் பிரம்மம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் அப்படின்னா? நம்ம மனசுல ஒவ்வொரு கற்பனை வச்சிருக்கோம். அது சொல்லுது கடவுள்னா யாருன்னா, யாரு சிருஷ்டி பண்றாரோ அவரு கடவுள், யாரு நம்மளெல்லாம் காப்பாத்துறாரோ அவரு கடவுள், யாரு நம்மளெல்லாம் சம்ஹாரம் பண்றாரோ, அழிக்கிறது இல்ல லயம் பண்றாரோ அவரு கடவுள். நமக்கு ரெஸ்ட் தாராது. உலகத்துல வந்து பிறந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். அந்த மூணையும் செய்யக்கூடிய அவங்களுக்கு தாத்தா கிருஷ்ண கீதை சொல்லல, அகம் பிதா அகம் பிதாச்ச பிரபிதா மகச்ச. அப்பா மட்டும் இல்ல, தாத்தாவும் தான். நம்ம ஊர்ல சில அப்பாக்கள் எல்லாம் உருவாகி இருக்காங்க. அதனால அந்த அப்பாக்கள் இருந்து இந்த அப்பாவை பிரிக்குதுன்னா நம்ம தாத்தான்னு சொல்லிக்கிடுவோம். அப்பான்னு சொல்லி ஊரை கிடக்கிற கூட்டம் இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு எல்லாம் தாத்தான்னு சொல்லுவோம். அப்போ ஜென்மாத்யஸ்ய யதஹ. அடுத்தது சாஸ்திர யோனித்வா. இந்த கடவுளை எப்படி தெரிஞ்சுக்கிடுது? வியாசர் சொல்றாரு, சாஸ்திரத்தின் மூலமா, சாஸ்திரத்தை படிக்கிறது மூலமா அவரை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சாஸ்திரத்துல யாரை பத்தி சொல்லியிருக்கோ அவர் தான் கடவுள். ஒரு அர்த்தம், சாஸ்திரத்துல இருந்து அவரை தெரிஞ்சுக்கிடலாம். இன்னொரு அர்த்தம், சாஸ்திரத்தை உண்டாக்குனது யாரோ அவர் தான் கடவுள். இப்படி கடவுளை பத்தி சொல்லிட்டே போவோம். இந்த தொடக்கத்துல 4 பாகமா இருக்கு. தொடக்கத்துல வேத சாஸ்திர வாக்கியங்களை எடுத்து வச்சு விசாரம். அதுக்கு பிறகு எதிர் ஆளிகளுக்கு கவுண்டர். அது எப்படி நீ சொல்லலாம் கடவுள் இருக்காருன்னு? கடவுள் கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டம் வரும். எங்க சாமி தான் கடவுள் அப்படின்னு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் பதில். அதுக்கப்புறம் இந்த கடவுளை அடையிறதுக்கு நம்ம என்ன சாதனைகள் பண்ணணும், சாதனா பாதம் சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் விபூதி பாதம். இந்த மாதிரி சாதனைகள் பண்ணி சாஸ்திரம் படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது. அப்படியே அது 4 பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு பிரம்மசூத்திரம் அப்படின்னு பேரு. அது உத்தர மீமாம்சா. அங்கேயும் இந்த ஜிக்ஞாசா அப்படிங்கிறது வருது. கிட்டத்தட்ட ஜிக்ஞாசா பத்தி ஒரு பெரிய கதையை சொல்லியாச்சு. வேற ஏதாவது கேள்வி?